நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். டாடா குழுமத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் விலகல் கடிதத்தை கொடுத்திருக்காரு. அந்த விலகல் கடிதத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தருணத்தில் நான் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் டாடா குடும்ப தலைவர் இல்லை, ரைட்டா? டாடா குடும்பம் வேறு, டாடா ட்ரஸ்ட் வேறு, டாடா அண்ட் சன்ஸ் வேறு. டாடா அண்ட் சன்ஸுங்கிற கம்பெனிக்கு அவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜிங் டைரக்டர், சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர். ஒரு கம்பெனியில் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர் கம்பெனியை வேலையை விட்டு போயிட்டார். ஆனால் அது ஏன் இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகிடுச்சுன்னா, அது 158 வருஷம் ஓல்டு கம்பெனி. ஒரு இந்தியனும் கார்த்தாலேன்னு சாயங்காலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு டாட்டா ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டான். அது நம்மளோட தினசரி வாழ்க்கையோட பின்னினத்தினால டாட்டா கம்பெனியில் ஒரு பெரிய எம்டி ரிசைன் பண்ணார்னா அதெல்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். இது முதல் வாட்டி இல்லை, இது கடைசி வாட்டி இல்லை, இது முன்னாடியே நடந்திருக்கு. டாட்டா சன்ஸில் அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு எம்டி ரிசைன் பண்ணிட்டார். இவர் ரெண்டாவது எம்டி ஃபேமிலியில் இல்லாதவர் அண்ட் முதல் நான் பார்சி எம்டி 10 வருஷம் இருந்தார். இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. டாடா ட்ரஸ்ட்டுக்கும் டாடா சன்னுக்கும் என்ன வித்தியாசம்? இவர் ஒரு எம்ப்ளாயின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் தொடர்ந்து அவரோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது ரொம்ப ரத்தன் டாட்டாக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது அப்படின்லாம் சொல்லப்படுது. நான் ஃபஸ்ட்டு டாட்டா சன்ஸுங்கிறது கம்பெனி. அந்த கம்பெனியோட ஓனர் டாட்டா ட்ரஸ்ட். இந்த கம்பெனியை 2 பேர் ஓன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜம்ஷெட்ஜி டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட கசின் ஜஹாங்கீர் டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கசின். அவங்க 3 பேரும் தான், அவங்க 2 பேர் தான் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட 2 பசங்க 2 பேர் இருந்தாங்க. ஒன்று ரத்தன் டாட்டா, ஒன்று தரோப் டாட்டா. அவங்களுக்கு பசங்க கிடையாது. ஸோ அவங்க பணத்தை தரோப்ஜி ட்ரஸ்ட்டு, ரத்தன்ஜி ட்ரஸ்ட்டுன்னு விட்டாங்க. இந்த ரத்தன் டாட்டாவோட ஒய்ஃப் ஒரு இன்னொரு டாட்டா குடும்பத்துலேருந்து, இந்த ரத்தன் டாட்டாவில் ஒரிஜினல் ரத்தன் டாட்டா இந்த ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட பையன் ரத்தன் டாட்டாவும் அவங்களோட நாவ்ஜி டாட்டான்னு அவங்க ஒய்ஃபும் ஒரு டாட்டா குடும்பத்துலேருந்தே ஒருத்தரை தத்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த தத்து எடுத்தவரோட பையன்தான் இப்போ நம்ம இறந்து போன ரத்தன் டாட்டா. அதே மாதிரி அவரோட தத்து எடுத்தவரோட 2வது ஒய்ஃப் பையன்தான் நியோல் டாட்டா. இவங்க 2 பேர் தான் டாட்டா குடும்பம் வாரிசு. இன்னொருத்தர் இருக்கார் 3வது ஜிம்மி டாட்டான்னு, ரத்தன் டாட்டாவோட சொந்த தம்பி. இந்த 3 பேர் தான் ஒரிஜினல் டாட்டா குடும்பத்தோட வாரிசு. இந்த ஜேடி டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு 2 பையன் 2 பொண்ணு. அவரோட முதல் பையன்தான் ஜேஆர்டி டாட்டா, இவரோட பெரியப்பா. அவர் ரத்தன் டாட்டாவோட பெரியப்பா. அவரும் அவரோட சொத்தை 3ஆக பிரித்து கொடுத்தாரு. 1/3 ஷேர் இருந்தது. அவரோட தம்பிக்கும் சிஸ்டர்ஸுக்கும் பிரித்து கொடுத்தாங்க. அவரோட 10% ஸ்டேக் இன்றைக்கும் ஜேஆர்டி டாட்டா ட்ரஸ்ட்டுன்னு ஒன்றுத்தில் இருக்குது. சிஸ்டர்ஸும் பிரதர்ஸும் இந்த மிஸ்திரி ஃபேமிலிக்கு அவங்க ஷேர்ஸை விற்றாங்க. அதனால் அவங்கள்ட்ட 16% ஷேர் இருக்குது. மீதி இருக்கிற 66% ஷேர் ஒரு 7-8 ட்ரஸ்ட்டில், குடும்ப ட்ரஸ்ட்டில் இருக்குது. இது அந்த குடும்பத்தில் அவங்க ட்ரஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்டி எல்லாம் 4-5 பேர் இருந்தாலும் எல்லா ட்ரஸ்ட்லேயும் டாட்டா ஃபேமிலிலேன்னு ஒருத்தர் இருப்பாங்க. இத்தனை நாள் ரத்தன் டாட்டா மட்டும் இருந்தார். ரத்தன் டாட்டா இறந்தப்புறம் நியோல் டாட்டாவுக்கு 2 பொண்ணு 1 பையன், அவங்க எல்லாமும் இந்த ட்ரஸ்ட்டில் வந்துட்டாங்க. ஸோ இது எப்படின்னா, ஒரு ராஜா இறந்துட்டார்னா ராஜாவோட பையனோ தம்பியோ அடுத்த ராஜா ஆவார். ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தவர் தம்பிக்கோ பையனுக்கோ பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு புது மந்திரி போடுவார். ரத்தன் டாட்டா, நீங்கள் சொன்னது கரெக்டு. ரத்தன் டாட்டாவுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவர் சந்திரசேகர். 10 வருஷமாக இருந்தார். அதுக்கு முன்னாடி சைரஸ் மிஸ்திரி அப்படின்னு ஒரு மேனேஜரை போட்டிருந்தார். அவரை வேலையை விட்டு தூக்கிட்டார். அவருக்கு பதிலாக வந்தவர் தான் சந்திரசேகர். 10 வருஷம் இருந்தார். ஆனால் இந்த சைரஸ் மிஸ்திரிங்கிறவர் மிஸ்திரி ஃபேமிலிக்கு 16% ஷேர். அந்த ஃபேமிலி, அந்த சைரஸ் மிஸ்திரியோட சிஸ்டரை தான் நியோல் டாட்டா கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் மாமா மச்சாங்க, ரைட்டா? அவங்களுக்குள்ள ஆனால் ஒத்து போகல. இன்னும் இவரும் விற்கக்கூடாது, அந்த 16% வாங்க மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. ஸோ இவருக்கு சந்திரசேகரை பிடிக்கல. அதுக்கு 3 காரணம் அவர் சொல்கிறார் போன மீட்டிங். ஒன்று, நீங்கள் ஏர் இண்டியாவை சரியாக நடத்தலை. 5 வருஷத்தில் டேர்ன் அரவுண்ட் பண்ணுறேங்கிறத நீங்கள் சரியாக டேர்ன் அரவுண்ட் பண்ணலை. அதில் ஒரு 20,000 கோடி நஷ்டமாயிடுச்சு. டாட்டா நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்பு ஒன்று க்ரியேட் பண்ணிங்க.
அதில் ஒரு 10,000 கோடி நட்டமாயிடுச்சு. அது ஒரு 2வது காரணம் சொல்கிறார். டாடா எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆக்கலை, அது ப்ராஃபிட்டபிள் ஆக்கிடுவார். 3வது டாடா அண்ட் சன்ஸுங்கிற கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குது. கவர்மெண்ட் அதை வந்து அப்பர் லேயர் என்பிஎஃப்சின்னு சொல்லி இதாக்க பார்க்குறாங்க, இது லிஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. ரத்தன் டாட்டாக்கும் சரி நியோல் டாட்டா அண்ணன் தம்பி 2 பேருக்குமே அந்த கம்பெனியை வெளியால் உள்ள விட வேண்டான்னு வச்சுருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் அது ரொம்ப பெருசாகிடுச்சு, நீங்கள் லிஸ்ட் பண்ணியே ஆகணும்னு ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. ஆர்பிஐக்கும் இவங்களுக்கும் ரொம்ப நாள் வாதம் இருக்குது. அந்த வாதத்தை நீ சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு நியோல் டாட்டாவோட வருத்தம். இந்த 3 காரணத்தை சொல்லி போன போர்ட் மீட்டிங்கில் இவர் 5 வருஷத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். 27-32 வரைக்கும் இவருக்கு டேர்ம் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அது கூட இன்னைக்கு கடிதத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து நடந்து முடிஞ்ச அந்த மீட்டிங்கில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு கமிட்டினால. அந்த கமிட்டியில் ரெக்கமெண்ட் பண்ணதை இது வரைக்கும் வந்து அப்படியே ஹோல்டு அந்த பண்ணி ஹோல்டு பண்ணவர் நியோல் டாட்டா, ரைட்டா? அவர் பல ஃபார்முலா சொன்னார். இவருக்கு அடியில் ஒரு டெப்டி எம்டி போடுங்க, இவருக்கு 3 வருஷம் டேர்ம் கொடுங்கன்னு. அதெல்லாம் அவர் ஒத்துக்கலை. இப்போ இவருக்கு அடியில் நம்பர் 2 யாருமே கிடையாது, இவர் நம்பர் 2 போடுங்கன்னு சொன்னார். பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது டாட்டா ஃபேமிலியில் முன்னாடியே நடந்திருக்கு. நான் பார்க்குற ஒரு 50 வருஷம் 45 வருஷத்துலேயே 2 வாட்டி நடந்திருக்கு. 1991 92 ஜேஆர்டி டாட்டாவுக்கு 80 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. 85 வயசுக்கு மேலே ஆனபோது அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் ரிட்டையர் ஆகி ரத்தன் டாட்டாவை சீஃபாக போடுறாரு. ஒரு கம்பெனிலையும் பெரிய முதலாளிகள் இருக்காங்க. டாட்டா அப்போ இருக்கிற பெரிய கம்பெனி டாட்டா ஸ்டீல், அதுக்கு வந்து ரூசி மோதின்னு ஒருத்தர் இருக்கிறார். அதே மாதிரி இந்தியன் ஹோட்டல் கம்பெனிக்கு அஜித் கேல்கர்னு ஒருத்தர் இருக்கார். டாடா கெமிக்கலுக்கு தர்பாரி சேட்னு ஒருத்தர் இருக்கார், ரைட்டுங்களா? அது மாதிரி ஏசிசியில் வந்து இவர் இருக்கிறார், நானி பால்கிவாலான்னு ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் ரத்தன் டாட்டா குடைச்சல் கொடுக்கும்பொழுது ஒத்தொத்தரையாக அவர் ரிசைன் பண்ண வச்சு, இது மாதிரி ஒரு ஆள் இல்லை 5 பேரை ரிசைன் பண்ண வச்சு கம்பெனியை அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்து கம்பெனியை சீர்திருத்தம் பண்ணி பெருசாக்குறார். இப்போ அதே மாதிரி அவர் தம்பி என்ன சொல்கிறாரு, அண்ணா ஆட்சி முடிஞ்சிருச்சு, நீங்கள் தனியாக போய்க்கிங்க, இது இனிமேல் எங்கள் ஆட்சி, என் ஆட்சியை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேங்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, டாடா சன் இஸ் எ வெரி லார்ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். There are many strategy projects that are under critical stage of execution. It is not only a necessary to have a leader in the place to lead the group began on February 2027, but also clarity leadership is important for employee, investor, partner and other stakeholders. அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, February 2027 நான் போயிடுவேன், ஐ எம் நாட் ஆப்டிங், எனக்கு திரும்பி அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல. அதனால் எனக்கு பதிலாக இப்போ வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸு, டாடா நியூ, ஏர் இண்டியாலாம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்குது. இதுக்காக நீங்கள் இன்னொரு ஆளை போட்டு என்னோட ஒரு 5-6 மாதம் பயணித்து அந்த அப்படியே ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போங்க. டாட்டாவோட கஸ்டமர்ஸ், டாட்டாவோட இன்வெஸ்டர்ஸ், நாடே அவரோட ஸ்டேக் ஹோல்டர், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கரெக்டான லீடர் அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு டாட்டா அது எவ்வளோ முக்கியத்துவம், ரொம்ப பெரிய முக்கியம். ஏன்னா 10 வருஷமாக இங்கே டாட்டா சன்ஸில் இருக்கார். அதுக்கு முன்னாடி டிசிஎஸில் 20 வருஷம் லீடராக இருந்தார். ரத்தன் டாட்டாவோட எல்லா சக்ஸஸுக்கு காரணமே டிசிஎஸ்லேருந்து வந்த பணம். டிசிஎஸ்ஸை நடத்தி அவ்வளோ பெரிய பணத்தை வந்து டாட்டா சன்ஸுக்கு டிவிடெண்டாக கொடுத்ததில் ஒரு 20 வருஷத்துக்கு இவரோட முக்கிய பங்கீடு இருக்குது. டிசிஎஸோட எம்டியாகவே 10 வருஷத்துக்கு மேலே இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவர் சம்பாதிச்சு டிசிஎஸ் இவர் லீட் பண்ணி அது கொடுத்த டிவிடெண்ட் பணத்தில் தான் டாட்டா டேர்ன் ஓவர் ஆன், டாட்டாவோட ஸ்டீலு பண்ண மிஸ்டேக்லேருந்து ரிக்கவர் ஆனது, டாட்டா மோட்டார்ஸ் ரிக்கவர் ஆனது, அதுக்கு எல்லாமே டிசிஎஸ்லேருந்து வந்த பணம், இவரோட மேனேஜ்மெண்ட்லேருந்து தான் வெளில வந்த பணம். வருமானம் அதிகமாக இருக்கும்போது இவரை வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆகும் பொழுது இவரை துரத்தி விட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் தான் சொன்னேன். இப்போ என்னென்னு நடக்கிறதுனே தெரியாதவங்க பேசுகிறாங்க. டோட்டலாக அவங்கள்ட்ட 140 கம்பெனி இருக்குது, ரைட்டுங்களா? எல்லா டாட்டா ஸ்டீலு, டாட்டா மோட்டார்ஸு, இன்றைக்கி டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிளோட ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு குவார்ட்டருக்கு 2500 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ப்ராஃபிட் எல்லாம் லாஸுங்கிறது 3 கம்பெனி தான். இந்த டாட்டா சன்ஸ்லேயே இந்த லாஸ் எல்லாம் போக
இந்த லாஸ் எல்லாம் போன அப்புறம் 25,000 கோடி லாபம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து பெரிய நஷ்டம். அதனால் அந்த 3 கம்பெனியை நடத்தினது முதலாளிக்கு பிடிக்கல. அவர் போரும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அடுத்த ஆளை போட்டுக்கிறேன்ட்டு. இப்போ இதை வந்து ப்ராஃபிட் மேக்கிங் ஆக்கணும்னா என்ன இவங்கள்ட்ட வழி இருக்குமா? இன்டரிம் லீடரா யாராவது போட போறாங்களா? இல்ல அதெல்லாம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இன்வெஸ்டருடைய நிலை என்ன? இந்த இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா டைட்டனில் ஒரு 21% ஷேர் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 21% இருக்குது. மீதி எல்லா கம்பெனிலையும் அவங்க 40%க்கு மேலே ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி அவங்கள்ட்ட தான் இருக்குது. யாருக்காவது பிடிக்கலன்னா விற்றுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அவர் ஒரு சஜஷன் சொன்னதாகவும் புது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதுவும் வந்து நம்மளுக்கு லாஸ் மேக்கிங் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நியோல் டாட்டா வந்து இவ்வளோ பணம் நீங்கள் கேட்டீங்க, அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன். நீங்கள் கேட்டதுக்கு மேலே உங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன். அந்த 3 இண்டஸ்ட்ரி ஏன் லாஸில் இருக்குதுன்னு அது முழுசாக இவரால் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. இந்தியா வந்து பாகிஸ்தானோட ஆப்ரேஷன் சிந்தூர் போட்டதுனால இப்போ நம்ம யூரோப்புக்கு போகணுன்னா பாம்பேயில் பழைய பாகிஸ்தான் தான் போனோம். இப்போ பாகிஸ்தான் நம்மளோட ஏர்ஃபோர்ஸை ஏர்ஸ்பேஸை கிராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதனால் இவங்க சுற்றி போகணும். சுற்றி போனதுனால டைமும் ஜாஸ்தியாகுது, பெட்ரோலும் ஜாஸ்தியாகுது. இன்னொன்று இவங்க எதிர்பார்த்த அளவு பிளெயின் வரல. ஆமாம், ஒரு பழைய பிளெயினில் வந்து இன்ஜின் கோளாறுனால பிளெயின் விழுந்துருச்சு. நேற்று வந்து பூக்கெட்டில் பிளெயின் கீழே விழுந்து பல பேர் அடி. அதில் வந்து கேப்டன் ட்ரக் எடுத்திருக்காங்கன்னு தெரியும். ஸோ இவர் தான் தலைவராக இருக்கார், இவர் தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிறது அவரோட கருத்து. ஒரு பேசிக்காக நாங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு பிளெயின் கீழே விழுந்துருச்சு. இது ஃபஸ்ட் டைம் இல்லை, பிளெயின் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறமாவது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ உங்கள் கம்பெனியில் நீங்கள் பார்க்காம ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டவரை நீங்கள் எப்படி பிளெயினை விட்டீங்க? அதனால தான் பிளெயின் விழுந்ததுன்னு இன்றைக்கி ஊர் பேசுது. அதனால் அவங்க பேர் கெட்டு போகுது. பேர் கெட்டு போனால் சந்திரசேகர் பேர் கெட்டு போகல, டாட்டா சரியில்லைன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. டாட்டா அவன் குடும்பம் பேர். ஸோ சந்திரசேகர் நிர்வாகத்தில் ஏர் இந்தியாவில் ப்ராப்ளம் இருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்ததாக இப்போது எந்த லீடரை கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது? அதெல்லாம் சொல்லவே முடியாது, யாரை வேணால் கொண்டு வரலாம் அவங்க. சரி, இப்போது அடுத்த கட்டமாக இப்போ இன்வெஸ்டர்னுடைய நிலை ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன். இப்போ இன்றைக்கி 4% வந்து டவுன்ஃபால். என்னை பொறுத்த வரைக்கும் இது வாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து பார்க்கறதுக்கு நோட்டம் விடுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நோட்டம் விட்றாங்களா இல்லையாங்கிறது இன்வெஸ்டர் தான் டிசைட் பண்ணணும். இது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஷார்ட் டேர்ம் விழலாம், பட் லாங் டேர்ம் அந்த கிராஃபில் இது ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் தான் இருக்கும். அப்போ இனிமேல் வந்து இது ஒரு ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சரில் கூட டாட்டாவை இன்னும் முன்னே எப்படி நம்பணுமோ அதே மாதிரி நம்ம நம்பி. குடும்பம் தானே. டாட்டான்னு பேர் யார்? சந்திரசேகர் டாட்டா கிடையாது, நியோல் டாட்டா தான். நியோல் டாட்டாவுக்கு 3 பசங்க இருக்கான். அதில் பையனுக்கு ஒரு பையனும் இருக்கான். அண்ட் நியோல் டாட்டாவோட டாக்டர்னாவும் பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி, கிர்லோஸ்கருங்கிற பிஸ்னஸ் ஃபேமிலியிலேன்னு வந்தவங்க. அவங்க தான் டொயோட்டா கம்பெனியை நடத்துகிறாங்க. இப்போ டொயோட்டா கார் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட சேர்பர்சன் வந்து ரத்தன் நியோல் டாட்டாவோட டாக்டர்லாம் தான் அந்த கம்பெனியோட ஹெட்டு. ஸோ அவங்களுக்கு நல்ல தக்க அனுபவம் இருக்குது கம்பெனி நடத்துறது. தமிழ்நாட்டு ரீதியாக பார்க்கும்போது அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கிறனால வேற ஏதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே வந்து அவங்க நிகழ்ச்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் எல்லாம் வந்து யோசிச்சாங்க. பேச்சு ராணிப்பேட்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபேக்ட்ரியில் கார்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓசூர் பக்கத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ்னு பெரிய பிளான்ட்லாம் போட்டாங்க. அங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. சென்னைக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது, தமிழ்நாட்டுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இன்றைக்கி கூடுதலாக இன்னொரு செய்தி வந்திருக்கு. ஏர்டெல்னுடைய அந்த ரீசார்ஜ் பிளான் எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து தூக்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொன்னால் 299 ரூபா ரீசார்ஜ், 319, 579 இந்த மாதிரி ரீசார்ஜ் எல்லாம் வந்து நீக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இது எதுவும் வேற எதுவும் விலையை ஏற்றுவாங்க, வேற என்ன? ஜியோவும் ஏர்டெலும் சேர்ந்து இந்த விஷயத்தை ரெண்டு கம்பெனியே ரெண்டு கம்பெனியை ஆக்கிட்டோம். மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு சர்க்கிள்லேயும் 4 பேர் இருந்தாங்க. இங்கே ஏர்செல்னு ஒரு கம்பெனி இருந்தது. ஒரு சர்க்கிள்லேயும் 4 பேர் இருந்தாங்க. ஸோ 4 பேர் போட்டி போட்டு எடுத்தாங்க. ஒருத்தர் ஏற்றினா இன்னொருத்தர் இறக்குவார். இப்போ இருக்கிறதே 2 கம்பெனி ஆக்கிட்டீங்க. பிஎஸ்என்எல்ல தக்க பணத்தை போடலை. அதுக்கு சரியான டைமில் 4G லைசன்ஸும் கொடுக்கல, 5G லைசன்ஸும் கொடுக்கல. பணம் கட்டணும்னு சொன்னீங்க, பணம் கட்டுறதுக்கு ரியல் எஸ்டேட்டை ப்ளெஜ் பண்ணுறதுக்கும் நீங்கள் விடலை. ஸோ காம்படிஷனே நம்ம 2 பேர் ஆக்கிட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல ஃப்ரீன்னு சொல்லி அவங்கள ஜியோ பழக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு விலையை ஏற்றுறாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.